ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு வாரமாக சென்னை போயிருந்தோம். ஒரு சொந்த அக்காவோட வீட்டு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அதனால் வீடியோ போட முடியல. நேற்றைக்கு தான் வந்தோம். வந்ததுமே உங்களுக்கு ஒரு புது அப்டேட்டு தான். அப்டேட்டுனா இந்த பேர் தான் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். அதோட மேல் பேரோட ஃபேஸு, அதோட மூக்கு, அதோட லென்த்து எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது இப்போ முட்டை போட ரெடி ஆகிருக்கு. அதுவும் 1-2 நாளில் முட்டை வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அது வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சு. நான் சென்னை போடுறது ஒரு நாள் முன்னாடி தான் வாங்கி போட்டிருக்கோனே. அது இப்போ எக் வைக்கிறது ரெடி ஆகிருக்கு. கிடக்கிறதுலே நல்ல ஒரு குவாலிட்டியான பேடு, ஒரு ஜோடி நல்ல குவாலிட்டியான பேடு. அப்புறம் நம்ம ஓல்டு லாஃப்டில் இருந்து எல்லா பேடையும் எடுத்து இந்த நியூ லாஃப்டில் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அதோட காசு லைன் மட்டும்தான் மேலே கிடந்தது. அதோட பட்டாவும் வெளியே இறங்கிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. அது இல்லாமல் ஒரு வாரமாக கூடு எதுவும் திறக்கலை. தான் திறந்து வெளியில் தண்ணி வச்சோம். எல்லாம் குளிச்சுட்டு மேலே யாரும் நிற்கிது குளிச்சு எடுத்துகிட்டு. அது இல்லாமல் இந்த 3 பேடு தான் நம்ம பறத்துறது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பறத்துறது டைம் இல்லை, அதனால தான் பறத்தாமல் அப்படியே இருக்கோம். கூடிச்சவரில் பறத்திடுவோம் இந்த வாரத்தில். அப்புறமா நம்ம மேல் பேடையும் ஃபீமேல் பேடையும் தனியாக தான் போட்டிருக்கோம். இன்னும் ஃபீமேல் பேடை மட்டும்தான் திறந்து விட்டுருந்தோம். வந்து கொஞ்சம் நேரம் ஃபுட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து நின்றுச்சு. குளிச்சுட்டு தான் வந்து நின்றுருக்கு. இந்த 3 பேடையும் தான் நம்ம அடுத்து ட்ரெயின் பண்ணி பறத்துற பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் டைம் இல்லாதனால பறத்த முடியாமல் அப்படியே இருக்கும். இந்த அப்டேட்டான புது பேர்டு, நம்ம லாஃப்ட் வந்துடுற புது பேர்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதோட மூக்கு, அதோட ஃபேஸ் எல்லாமே மேல் பேர்டு செம குவாலிட்டியாக இருக்குது. ஓல்டு லைன் பேர்டு அது. அதோட ஃபீமேல் பேர்டும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அது இன்னும் 1-2 நாள் வைக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா பேடுக்கும் நம்ம இறக்கி மருந்து கொடுத்து தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம். அது இல்லாமல் நிறைய பேடுக்கு நம்ம பறத்தின பட்டாய்கள்லாம் சிறகு வெட்டி போட்டிருக்கோம். இன்னும் அதை சிறகு பின்னிட்டு திரும்ப பறத்தி பார்க்கணும் பறக்குதா இல்லைன்னுக்கிட்டு. ஒரு வாரமாக வீடியோ போடாததுக்கு எல்லாருக்குமே சாரி. ஏன்னா ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தது, அதனால தான் போனோம். ஒரு வாரமும் நம்ம மாமா பையன்தான் இதை பேடு சாப்பாடெல்லாம் போட்டு பார்த்துருந்தான். இன்னும் ரெகுலராக நம்ம வீடியோ போடுறதா இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். எல்லா பேடுமே குளிச்சுட்டு அப்படியே வந்து நிற்கிது. இந்த பேடு புதுசாக வந்துருக்க பேடுக்கு நம்ம எக் வைக்கிறது ட்ரப்ஸ் எடுத்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு வாரம் இல்லாதனால அதோட சிறகு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுருக்கு. இன்னும் ட்ரப்ஸில் மண் வச்சு நம்ம உள்ளே வச்சு கொடுக்கலாம். கொடுத்தா 1-2 நாளில் முட்டை போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது முட்டையை விரட்டிகிட்டே இருக்குது. அந்த மேல் பேடோட மூக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம குவாலிட்டி. இந்த பேர்டோட பட்டா பறக்குமா பறக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது நம்ம லாஃப்ட்லேயே நல்ல குவாலிட்டியாகவும் பெஸ்ட்டு புறாவும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து ஷேர் பண்ணி கொடுங்க நிறைய பேருக்கு. நம்ம 1500 சப்ஸ்கிரைபர் கிவ் அவே கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபரில் கிவ் அவே கொடுத்துட்டோம். இன்னும் அடுத்த 1500க்கு நம்ம ரெகுலராக வீடியோ போடாதனால கொஞ்சம் கம்மியாக தான் சப்ஸ்கிரைபர் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் நம்ம 1500 சப்ஸ்கிரைபர் வரும்போது நம்ம கண்டிப்பாக கிவ் அவே கொடுப்போம்.
தொடர்ந்து நம்ம பறத்தி ட்ரெயின் பண்ணுற வீடியோ தான் இருக்கும். அப்புறம் இந்த பேர்டோட பட்டாவையும் எடுத்து நம்ம பறத்தி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் அப்டேட்டெல்லாம் வரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.